வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவிலிருந்து செம்மரக்கட்டைகளுடன் வந்த காரை அம்மாநில வனத்துறையினர் விரட்டி வந்தனர். தமிழக பதிவு எண் கொண்ட அந்த கார் தமிழக எல்லைக்குள் நுழைந்த நிலையில் இதுகுறித்து தமிழக வனத்துறையினருக்கும் ஆந்திர வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து பரதராமி சோதனைச் சாவடியில் அந்த காரை தமிழக வனத்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் நிற்காமல் குடியாத்தம் நோக்கிச் சென்ற காரை இரு மாநில வனத்துறையினர் விரட்டிச் சென்றனர். குடியாத்தத்தை அடுத்த பாக்கம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 2 பேர் காயமடைந்த நிலையில் 3 பேர் தப்பி ஓடினர். இதையடுத்து காரில் இருந்த 500 கிலோ சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.